சசுகுட்டிக்கு கோல்டு இருக்கிறதுனால 3 நேரமும் ரசமே குடுத்துட்டு இருந்தேன். அவனே வெறுத்துட்டான் போல. அதனால எனக்கு வந்து இட்லி, தோசைன்னு ஏதாவது பண்ணி குடும்மா, எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டதுனால, காலையிலேயே மாவு அரைச்சு வேற வச்சுட்டேன். பரவால்ல, நல்ல வேலையா. தோசை வந்து ஆயில்ல போட்டு நம்ம ஊத்தி குடுக்குற மாரி இருக்கும். சளிக்கு வந்து அது எனக்கு சரியா வந்து படல. அதனால என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இட்லியே ஊத்தி அது கூட தக்காளி சட்னியும் நல்லா தண்ணி மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சு வச்சுட்டேன். ஏன்னா, இந்த மாரி நேரத்தில கெட்டியா குடுத்தோம்னா, அவங்களுக்கு முழுங்குறதுக்கும் கஷ்டமா இருக்கும். அதனால தேங்காய் சட்னி வந்து நல்லா தண்ணி பதத்துக்கு அரைச்சு அந்த இட்லி மேலேயே ஊத்தி குடுத்துட்டோம் அப்டின்னா சாப்ட்டுப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போலாமான்னு தான் பார்த்தோம். வெறும் கோல்டு மட்டும் தான் இருக்குது. கொஞ்சம் ஹெவியா இருக்கு. சரி பார்த்துட்டு நாளைக்கு போய்க்கலாம். எதுக்கெடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் போனோம்னா, நான் ஹாஸ்பிட்டலோட ராசியோ என்னமோன்னு தெரியல. காய்கறி வாங்க போற மாதிரி வாரத்துக்கு ஒருக்கா போயிட்டே இருக்கோம். அதனால சரி, நம்மளே வீட்ல க்யூர் பண்ணிக்கலாம். முடியலங்கிற பட்சத்துக்கு ஹாஸ்பிட்டல் போய்க்கலான்னு நானும் விட்டுட்டேன். அதுக்கு வந்து ரெமிடி என்னென்ன பண்ணணுமோ, அந்த மாதிரி ஃபுட்டு நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். காலையில வந்து பட்டாணி குழம்பு வைக்கலான்னு நைட்டு பட்டாணி ஊற வச்சுட்டு போய் தூங்கிட்டோம்.